எம்மா ஏக்கா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களோ? ஆமாப்பா, நாங்களும் இங்க தான் இருக்கோம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 4 நாளா உன் மாமியா வீட்டுல உனக்காண்டி நான் காத்து கிடக்கேன். என் மவளும் இன்னைக்கு இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஆஸ்பத்திரியில வந்து நிக்கா. ஆனா உனக்கு நாங்க கண்ணு தெரிய மாட்டோம்ல. ஏன்னா உன் பொண்டாட்டி தானே உனக்கு முக்கியம். நேத்து வந்த உன் பொண்டாட்டி உனக்கு முக்கியம். உன் கூட பிறந்தவளும் உன்னைய பெத்தவளும் நாங்க முக்கியம் இல்ல உனக்கு, அப்படித்தானே? ஏம்மா என்னம்மா சொல்லியா? நீ என் மாமியா வீட்டுல வந்து இருந்தியா? நம்பவே முடியலையே. நீ எங்க மாமியா வீட்டுக்கு வரவே மாட்டிய. அதெல்லாம் அந்த தடவை வந்தாவ தம்பி, நல்லா வந்து 4 நாள் விருந்து சாப்பிட்டு தான் இருந்தாவ. யோ, நான் ஒன்னும் உன் வீட்டுல விருந்து திங்க வந்து இருக்கல என்ன? நானும் நீங்க விருந்து திங்க தான் வீட்டுக்கு வந்தியேன்னு சொல்லல சித்தி. உங்க மாவே நீங்க வீட்டு பக்கமே வரமாட்டியேன்னு சொன்னவள, அதுக்கு தான் சொல்லுதேன். என் மாவங்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், நீ ஒன்னும் குறுக்க வர தேவையில்லை. நான் எப்ப சித்தி குறுக்க வந்தேன்? நான் ஒரு ஓரமெல்லாம் நிக்கேன். உன்ட்டெல்லாம் யார் பேச? நான் என் மாவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஊட பேச வேற வச்சுக்கிட்டா பாத்துக்கோ. பேசுங்க. திமுரு பிடிச்சவா. பாத்தியால என்ன வரத்து வரான்னு? இப்படித்தான் 4 நாள் இவளால நான் மண்டை குழம்பி போய் அலைவேன் தெரியுமா? யாருக்காண்டி? உனக்காண்டி. என் மவன் நல்லா ஆயிரணும், சீக்கிரம் குணமாயிரணும், அவனை வீட்டுக்கு கூட்டு போகணும்னு அந்த வீட்டுல வந்து நாயா காத்து கிடக்கேன். என்னைய ஒரு வார்த்தை திரும்பி எம்மான்னு பார்க்காம நினைவு வந்த உடனே பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு 2 8 படுத்த என்னல? ஏம்மா நீ என்ன சொல்லுதுன்னே எனக்கு புரியலம்மா. திடீர்னு முழிச்சு பார்த்தேன், மீனா அந்த பக்கமா போனா. யாரும் அவளை ஏசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதான் அவன் கையை பிடிச்சி அவளுக்கு சமாதானம் சொன்னேன். ஆனா பக்கத்துல நின்னது நீயும் அக்காவும் தான், நான் கவனிக்கவே இல்லை. எனக்கு என்ன ஆச்சுமா? நீ எதுக்கு நான் உடம்பு சரியில்லை வைக்கலன்னா சொல்லுதா? நான் நல்லா தானே இருக்கேன். நீ இன்னைக்கு தமிழ சரியா இருக்க. ஏன் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? லூசு பேல யோசிச்சு பாரு. உனக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்கு? பெங்களூர்ல இருந்து எங்க வந்த? அவன் மாமியா வீட்டுக்கு வந்தியா நம்ம வீட்டுக்கு வந்தியா? பெங்களூர்ல இருந்து நேரா மீனாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காண்டி நான் என் மாமியார் வீட்டுக்கு தான் போனேன். போனப்போ என் பொண்டாட்டியை நான் தான் சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறக்காண்டி தலையில துண்டை போட்டுட்டு மீனாவை எழுப்ப போனேன். அப்போ ரூம் வரைக்கும் போயிட்டேன். போய் அவளை எழுப்பதுக்கு மீனானு கூப்பிட்டுட்டு இருக்கேல, சட்டார்னு என் தலையில ஒரு அடிபட்டுச்சு. அதோட சரி இப்ப கண்ணு முழிச்சு பார்க்க மீனா என்கிட்ட நிக்கா. வேற என்ன ஆச்சு எனக்கு? ஓஹோ, உனக்கு அன்னைக்கு அடிபட்டதுக்கு இன்னைக்கு எந்திக்கே உன் பொண்டாட்டி கண்ணுனா பார்க்காது மட்டும் தான் நினைவுல இருக்கு என்ன? ஆமாம்மா, வேற என்னாச்சு? கேளுல, இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னை அடிச்சதே உன் மாமியா காரி, அவ குரூப்பும் தான். எப்ப ஏதிலேர்வா அந்த மனுஷன் எந்திரிச்ச உடனே என்னைய பத்தி இப்படி சொல்லுதால, அவர் என்ன நினைப்பாரு என்ன பத்தி? அசமா போறவா எந்திரிச்ச உடனே எப்படி சொல்லி கொடுக்க பாரு. எப்ப எந்திப்பான் எப்ப மூட்டி விடலாம் தான் இருந்தா போல. என்னம்மா சொல்லியா? அத்தையா? அத்தை அப்படிலாம் பண்ண மாட்டாவுல. ஆமா, உன் சொத்தை தான். அவ தான் ஆள் வச்சு அடிச்சிட்டா. அவ அடிச்ச அடியில தான் நீ பழசெல்லாம் மறந்துட்ட. அம்மா, பழச எங்க மறந்தான்? புதுசா மறந்துட்டான், பழைய நிலைமைக்கே போயிட்டான். ஆமா, இப்ப இருக்க நிலைமையெல்லாம் மறந்து பின்னாடி 10 வயசு 12 வயசு பையன் மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு எல்லாருமே சேர்ந்து உன்னை அடிச்சு இப்படி ஆக்கிட்டாள்வோ. அவள்வளால தான் நீ அடிபட்டு மிதிப்பட்டு ஆஸ்பத்திரியில எப்படி கிடந்து தெரியுமா? எப்படி கிடந்தப்போ என் மவன் இப்படி ஆயிட்டானு என்ன மாதிரி துடிச்சவா யாருமே இருக்க மாட்டாள. நான் எப்படி அழுதுருப்பேன் தெரியுமா தினமும்? அப்படி நான் ரவையும் பவனும் அழுது தெய்வத்திட்ட வேண்ட போய் தான் இவ்வளவு சீக்கிரமா உனக்கு நினைவு வந்திருக்கு. அப்படி ஒரு தாயா நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? அந்த கஷ்டப்பட்டிருக்கேல நான் உங்க அக்கா கிட்ட சொன்ன சங்கடப்படுவாளன்னு சொல்லவே இல்லை. அப்படி இருந்து இன்னைக்கு மத்தியானம் தான் சொன்னேன். ராத்திரியே ஒடியாந்துட்டா இப்போ தம்பியை பாக்குறதுக்கு. இப்படி நாங்க பாசம் வச்சிருக்கோம், எங்களை மதிக்காம நீ உன் பொண்டாட்டியை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல. ஏம்மா அழாதம்மா, அப்பதான் இப்ப நான் சரியாயிட்டோம்ல. இனி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிட்டேன். மர்மோன என்னையும் மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செஞ்சு. நான் பண்ணது தப்பு தான், ஆனா நீங்கன்னு தெரிஞ்சு நான் அடிக்கல. நீங்க ஒரு மடி முக்காடை போட்டுட்டு போனீங்களா, வீட்டுக்குள்ள திருடன் புகுந்துட்டேனானும் பயந்துதான் நான் எல்லாரையும் வர சொல்லி நாங்க எல்லாரும் அடிச்சோம். ஆனா அடிச்சு கீழே விழும்போது நீங்க தானே தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு பதறிட்டேன் தெரியுமா? நான் அவங்கள வேணும்னு அடிக்கன்னு நினைப்பேனா மர்மோன? என் மவனுக்கு அப்புறம் நீங்க தான் எனக்கு 2வது மவனா நான் அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ நினைச்ச தெரியும் மைனி. நெசமாவே நான் அப்படித்தான் நினைச்சேன். என் புள்ள நல்லா இருக்கணும் தானே நினைப்பேன். ஆமா, நீ அப்படியே மவனா நினைக்க போய் தானே உருட்டுக்கட்டையை கொண்டு அடிச்சிருக்கேன் என் மவனை. இதுவே கொஞ்சம் திண்டா முண்டாம்னு பேசக்கூடிய மர்மோனா இருந்தா பயந்து அடிக்காம விட்டுருப்பேன். என் மவன் ஒரு கிறுக்க மாதிரி தானே உங்ககிட்ட வந்து எத்தன்ட்டு நிக்கான். அதான் நீ அவனை அடிச்சு போட்ட. கடைசி இப்ப நாடகம் நடிக்க என் மவனுக்கு நினைவு வரவும். மைனி அப்படிலாம் இல்ல மைனி, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. மர்மோனை இன்னும் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. அதெல்லாம் மன்னிக்க முடியாது, போ தூர. மைனி அப்படி சொல்லாதீங்க மைனி, நான் மர்மோன்ட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிருந்தேன். நீ என் மவன்கிட்ட நின்னா இன்னும் என் மவனை அடிச்சு என்ன மாதிரி பண்ணி உன் வீட்லயே வச்சிடலாம்னு பாப்பேன். முதல்ல என் மவன்கிட்ட இருந்து தூரவா நீ. எம்மா என்னல? நீ இருமா, நான் பேசிக்கிட்டியே. என்னத்தல பேச போற? இவட்டெல்லாம் பேச்சே கொடுக்க கூடாது. மர்மோனை இன்னும் மன்னிச்சிருங்க ஐயா. எத்த கையை கீழே போடுங்கத்த. ஏதோ நேர சப்பட்டையால இப்படி ஆயிப்போச்சு. நான் வேணும்னு பண்ணலையா, என்ன மன்னிச்சிருங்க. ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுதிய? நீங்க சொல்றது எல்லாமே சரிதானா? அன்னைக்கு முக்காடு போட்டுட்டு நின்னப்போ ஒரு மாதிரி திருடங்கணக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் பயத்துல அடிச்சிருக்கிய. நானும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டிருப்பியான்னு எனக்கு தெரியும் தே. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இதுல நான் மன்னிக்கைக்கு என்ன இருக்கு? என் மேலேயும் தப்பு இருக்குல்ல, பரவாயில்ல விடுங்க தே. மர்மோனே நெசமாதானா என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையா? இல்ல தே, எனக்கு ஒரு கோவமும் இல்ல.
நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் முட்டாள்தனமா வேலை பார்க்க போய் எனக்கு அந்த அடி விழுந்திருக்கு. அதுக்கு உங்களை ஏசி என்ன ஆக போகுது சொல்லுங்க. எனக்கு உங்க மேல துளி அளவு கூட கோவம் இல்லத்த, கவலைப்படாதீங்க. எம்மா பாத்தியா உன் மவனை அவ இவ்வளவு தூரம் அடிச்சிட்டா வச்சுட்டா நீ சொல்லியிருக்க. அப்படி இருந்தும் மாமியால எப்படி பேணுதான் பாரு. ஆமாட்டி, அவள் அந்த அளவுக்கு அப்படி தாங்கி ஏந்தி வச்சிருக்கல்ல மருமோனம். அவன் மாதிரி நினைக்கேன், அப்படி நினைக்கேன், இப்படி நினைக்கேன்னு என்னென்ன வார்த்தை சொன்னா ஒருத்தனை மயக்கலாம், எந்த வார்த்தையை சொல்லி அவனை காலடியில் வச்சுக்கிடலாம், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கல் வெட்டி. அதான் உன் தம்பிக்காரன் இப்படி அத்தை சொத்தான்னு ஏந்துதான். இவன் இடத்துல வேற எவனும் இருந்தான்னு வையன், நீ எல்லாம் ஒரு மாமியாலாம், நீயும் வேண்டாம் உன் பொண்ணு வேண்டாம்னு இப்பவே எல்லாத்தையும் அத்து விட்டு போயிடுவான். இவன் என்னடானா மாமியா காலையிலே விழுந்துருவான் போலயே அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். மானரோசம் உள்ளவம்னா என்னை எப்படி அடிச்ச மட்டும் நீயும் வேண்டாம் உன் மவளும் வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம கூட நம்ம வீட்டை பார்க்க வருவான். இவன் சோத்துல உப்பு போட்டு திங்கானான்னு கூட தெரியலையே எனக்கு. இவனெல்லாம் தம்பின்னு நான் வெளியில சொல்லிக்கிடணும். என்ன செய்ய, இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் நான் பெத்து வளர்த்துருக்கேன்னு நினைக்கல. எனக்கே எரிச்சலா தான் இருக்கு. உன் சமந்தாரிக்கு சந்தோஷத்தை பத்தி மருமகாரன் நம்மகிட்ட இப்படி பாசமா பேசானு. அம்மா, அவளுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிரத்தானே செய்யும். மருமம் எப்படி பேசல? நான் சொல்றேன் கேளு, எப்படியாவது இவனை இப்பவுமே வீட்டு கூட்டு போயிரு. இல்லைன்னா அவ பேசி பேசி மயக்க அவன் வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிருவா. அது மட்டும் நடக்க விட மாட்டேன் டி. எப்படியாச்சும் இன்னைக்கு நான் அவனை இழுத்துட்டு வந்துருவேன் பாரு. ரொம்ப நன்றி மருமோனே. எங்க நீங்க எந்திக்கவும் என்னையும் அவளையும் வெறுத்துருவியலோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ச்சே, மீனா புருஷன் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. இவரை போய் எத்தனை தடவை தொப்பித்தலையும் அமைவேன்னு பேசியிருப்போம். நல்ல மனுஷன். இவ்வளவு தூரம் அடிபட்டதுன்னு தெரிஞ்சு கூட மாமியா கண்ணீர் வடிக்காலங்க கண்டி நான் கோவமே படலத்த, மனசு சங்கடப்படாதீங்கன்னு சொல்லிடலாம். இந்த மனசு யாருக்கு வரும்? என் புருஷனு கூட வராது. நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம். ஒரு வார்த்தை அந்த தம்பிட்ட மன்னிப்புன்னு கேட்டுருவோம். இல்லைன்னா மனசு உறுத்தும். தம்பி. ஏக்கா, என்னையும் மன்னிச்சிருப்பா. ஏன்க்கா? அத்தை உங்களை திருடன் பூந்துட்டான்னு சொல்லவும் என்ன செய்யணும் தெரியாம நான் தான் அக்கம் பக்கத்துல இருக்க அக்கா எல்லாரையும் வர வச்சு அடிக்க வேண்டிய சூழ்நிலையா போயிருச்சு. மெயில் காரணமே நான் தானே வச்சுக்கோங்களேன். என்னால இப்படி ஆயிட்டான்னு நினைச்சு நானும் ரொம்ப சங்கடப்பட்டேன். நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க அடிக்கன்னு நினைச்சிருக்கவே மாட்டோம். நானும் இதுல ஒரு முக்கிய ஆளா ஆயிட்டேன். என்னையும் மன்னிச்சிருங்க தம்பி. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். எத்தனை நாள் நீங்க உங்க கையால பொங்கி எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. என்னை அடிக்க உங்களுக்கு உரிமை இல்லையா? தப்பு என் மேலையும் தானக்கா இருக்கு. என்ன மனுஷன், என்ன மனுஷன் மாப்பிள்ள அப்படியே என்னையும் என்னத்தான் மன்னிப்பா நீங்களுமா? இல்ல மாப்பிள்ள, நான் வண்டியில கூட்டிட்டு வரையில தான் உங்களுக்கு அடிபட்டு இப்போ மறுபடியும் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்க மாதிரி ஆயிட்டு. ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்க மாதிரி உங்களுக்கு பந்துல அடிபட்டதுனாலதான் பழைய நினைவு சீக்கிரமே வந்துட்டு. ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். அதான் போதும் தான் போதும். எத்தனை பேர் தான் அப்படி மன்னிப்பு கேட்டே இருப்பிய? ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும்டா நானும் மன்னிக்கணும்னு அவசியமே இல்லை. யாரும் எந்த தப்பும் பண்ணல. பழைய மாதிரி நல்ல முறையில பேசுங்க தான். என்கிட்ட எப்பவும் போல ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. ஏன் போட்டு மன்னிப்பு அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கிய? ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. இருக்கட்டும் தான். மரபோனே, இப்படி நீங்க எல்லாரையும் மன்னிச்சு பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுவே நீங்க கோவப்பட்டுட்டு வீம்புக்கு எங்ககிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுந்துருந்தீங்கன்னா எங்க குடும்பமே சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம போயிருக்கும். நாங்க செஞ்ச புண்ணியம் தான் நீங்க எங்களுக்கு மருமோனா கிடைச்சிருக்கீங்க. எத்தே ஐஸ் வைக்காதீங்க, போதும் போதும். பாத்தியாட்டி, அவளோட என்ன காரியம் பண்ணிருக்காளோ? அவளை கூட பல்ல கட்டி சிரிச்சிட்டு கிடக்காம பாரு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் அவன் அவன் லட்சணத்தை. எம்மா நம்ம குடும்பத்துல யாருமே இப்படி கிடையாதம்மா. இவன் மட்டும் ஏமா இப்படி மனுங்கட்டையா இருக்கான்? ஆஸ்பத்திரியில நீ பெத்த பிள்ளைய தான் தூக்கிட்டு வந்தியா இல்ல வேற எவனும் மாத்தி விட்டாலாமா? நீ வேற சும்மா இருட்டி. அவனுக்கு அப்படியே உங்க அப்பன் புத்தி. அந்த ஆள் அப்படித்தான். யார்ட்டனாலும் எதனாலும் விட்டு கொடுத்து போறேன்னு எல்லாருக்கிட்டையும் கிறுக்க மாதிரி பல்ல கட்டிட்டு வருவாரு. அதே மாதிரி அப்பனுக்கு தப்பாம பிறந்து தொலைச்சிருக்கான். என்ன செஞ்சு கொண்டாட போறியோ? அவன் இப்போதைக்கு வீட்டுக்கு வர மாதிரி தெரியல. ஒரே அடியா இவ்வளவு கூட ஐக்கியமாயிருவான்னு நினைக்கேன். ஓம் அவன் உனக்கு இல்ல, அவ்வளவுதான். பாருட்டி, அவனை எப்படி பேசி வச்சு நான் வீட்டுக்கு இழுத்துட்டு வரேன்னு மட்டும் பாரு. நானா அவளோடன்னு பாத்துருவோம் இன்னைக்கு. மர்மோனே, நான் என்ன ஆமோ எலாமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே என் வயிற்றுல பாலை வத்திட்டிய. என்னைக்கும் நீங்களும் என் அவள் இப்படி சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கணும் மர்மோனே. சரி தே. இல்ல ராசி, தாட்டிட்ட போய் என்ன ஏதுன்னு கேரளா சீக்கிரமா மர்மோனை வீட்டுக்கு கூட்டு போவோம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் மர்மோனுக்கு என்னென்ன பிடிக்குமோ, புரோட்டா, சால்னா, சிக்கன் கறி, மட்டன் கொத்து, காடை, கௌதாரி என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் நீ கடையில வாங்கிட்டு வந்துரு. இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய விருந்து வைக்கணும் மர்மோனுக்கு. சரிம்மா. ஏன் தே கடையில போய் வாங்கணும்? நானே தம்பிக்காண்டி என்னென்ன பிடிக்குமோ வீட்டுல செஞ்சுட்டு தானே. அப்படியே அப்ப வீட்லயே பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சிருமா? செஞ்சிடலாம் தே. கடையில எந்த எண்ணெயில என்னத்தை செஞ்சு தரனா என்ன தெரியும்? நம்ம தம்பிக்கு நம்ம வீட்லயே நல்ல முறையில சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். அதுவும் நல்ல யோசனை தான். மர்மோனே, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க மர்மோனே. உங்க அக்கா சின்ன பொண்ணு அழகா செஞ்சு தருவா. ரொம்ப எல்லாம் எதுவும் வேண்டாத்தே, சிம்பிளா ஏதாவது பண்ணா போதும். இலே என்ன வேணியா? நான் என் மவனை கூப்பிட்டேன், வாங்கிட்ட பேசல. இலே காது கேக்கா கூப்பிட்டதே. சொல்லுமா. இவ்வளவு நாள் இங்க இருந்தாச்சு, தின்னாச்சு, வச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. வா இப்பவே நம்ம வீட்டுக்கு போவோம். மைனியோ, மர்மனுக்கு இப்பதான் கெரியா இருக்கு. ஒரு 2 நாள் எங்க வீட்டுல இருந்துட்டு வரட்டுமே. ஓ, வாங்கிட்ட மறுபடியும் என் மவனை விட்டுட்டு நான் போனேன்.
ஐயா அப்படி சொல்லல மேனி, நீங்க உங்க மவா மருமக எல்லாருமே 2 நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டு போங்க மேனியும். ஏன் எங்களுக்கு வீடு வாசல் இல்லையா உங்க வீட்டுல நாங்க வந்து கிடக்கிறதுக்கு? அப்படி சொல்லலம்மா, வந்தது வந்துட்டியா, நீ இன்னைக்கு தான் வந்திருக்க நம்ம வீட்டுக்கு, கூட 2 நாள் நம்ம வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும் உனக்கும். மருமனுக்கு இப்பதான் கெரியாச்சு பத்தியா, ஒரு 2 நாள் இருந்துட்டு நல்ல முறையில வீட்டுக்கு போனோம்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பவுமே என் தம்பியை கூட்டு போறோம் நாங்க. உங்க மாவளை அனுப்புறாருன்னா அனுப்புங்க, அப்படி இல்லாட்டா வீட்லயே கிடக்கட்டும். அதானே என்னடா இவ்வளவு நேரம் 2 குதிரைவாலும் வாயை மூடிட்டு நிக்காவலன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டாள்வோ. என் அம்மா அப்படி எல்லாம் பேசுத, 2 நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டு போறதுல என்ன ஆயிர போகுது? போதும் போதும், உன் வீட்டுல என் மாவன் இருந்ததும் போதும், அவன் மட்டும் பாடும் போதும். கெதி அனுப்புற கூட்டு போங்க மேனி, இப்ப கூட்டிட்டு போயிடாதீங்க மேனி, என்ன நடிச்சா இப்ப கெதி ஆயிட்டோம்ல, இப்பவே நான் என் மாவனை வீட்டுக்கு கூட்டு போறேன். மேனி இத்தனை நாளா என் மாவா வீட்டுல இருந்தாலும் ஒரே கவலையும் கஷ்டமா தான் இருந்தா, ஒரு 2 நாள் அவ சந்தோஷமா வீட்டுல இருந்துட்டு போனா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் என் மவனை கூட்டிட்டு இப்பவே வீட்டுக்கு போகணும். இனி ஒரு நாள் கூட உன் வீட்டுல என் மவனை தங்கக்கு நான் விட மாட்டேன். உன் மவளை அனுப்ப விருப்பம் இருந்தா அனுப்பு, அப்படி இல்லாட்டா உன் மவளை உன் வீட்டோடய வச்சுக்கோ. இல்லை பேசுறது காதுல விடுதா இல்லையால? கேக்குமா? வேற என்ன, எங்க வீட்டுக்கு நான் போறேன்னு உன் மாமியாட்ட சொல்ல மாட்டியா? பல்ல காட்டிட்டு அப்படியே நிக்க. அவன் வரமாட்டாமா. அவனுக்கு நம்மளை விட அவன் பொண்டாட்டி குடும்பம் தானே இப்ப முக்கியமா போச்சு. பெத்தவளும் வேண்டாம், கூட பிறந்தவளும் வேண்டாம். என்னக்கா இப்பெல்லாம் பேச? அப்படி நான் நினைப்பேனா? அம்மா நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. கூட பிறந்தவளும் அம்மையும் நாங்க ஒதுங்கி நிக்கோம், நீ உன் பொண்டாட்டி குடும்பத்தோட பல்ல கட்டிட்டு கிடக்க. அப்ப நீ எங்களை மறந்துட்டா வெறுத்துட்டேன்னு தானே அர்த்தம். நாங்க உங்களுக்கு தேவையில்லை, அப்படித்தானே? ஏக்கா அப்பெல்லாம் சொல்லாதக்கா. அப்ப அம்மா கூப்பிடுதல்ல, இப்பவுமே கிளம்பி வீட்டுக்கு வரப்பாரு. ஏக்கா அவ சொல்லுதா மாதிரி கூட ஒரு நாள் வேணா இருந்துட்டு வரமே. பாத்தியாமா, என் மவன் நான் சொன்னபடி கேட்பான், என் மேல பாசமா இருப்பான்னு எப்பவும் பேசுவல்ல. அவன் எப்படி எவ்வளவு பெரிய இடியத்துக்கு தலையில போடுதான் பாரு. நான் ஒண்ணு சொன்ன சொல்ல விடுவே அவன் மவனை, என் மவனை ஏசாத வைக்காதன்னு என்கிட்டே சண்டைக்கு வருவேன். இப்ப பாத்தியா அவன் மவன் உன் மூஞ்சில கரிய பூசிட்டான். அவனுக்கு நீ முக்கியமே இல்லைங்கிறது இப்பதுல இருந்தே தெரிஞ்சு வச்சு. அவனுக்கு அவன் பொண்டாட்டியும் குடும்பம் தான் முக்கியம். இனி எதுக்கு நீ என்ன இங்க நிக்கணும்? வா போவோம். இனி அவன் யாரோ நம்ம யாரோ. என்ன வரத்து வரல்வம்மா? எம்மா என்னல அம்மா ரொம்ப நடிக்க. உனக்கு அவதான முக்கியம். அவள் வழியே கட்டிட்டு ஆளு. உன் பொண்டாட்டி அவ குடும்பத்தோடய நீ வாழு. இனி எங்கள் பக்கம் நீ வர வேண்டாம், எங்களை பத்தி யோசிக்க வேண்டாம். எங்க அம்மைக்கு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிடுவேன் அவளை. எம்மா என்னம்மா பேசியா அக்கா? நான் அப்படி நினைக்கக்கூடிய ஆளாம்மா. அதானப்பா உண்மை, நீ அப்படித்தானே பேசுத. அவள்வதான் உனக்கு முக்கியமா போயிட்டாள்வோ. எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா நான் வீட்டை பூட்டிட்டு வந்து? நம்ம வீடு அடவீடா கிடக்கு, வீட்டுல யாருமே இல்ல. நம்ம வீடு அப்படி பூட்டி போட்டுட்டு இங்க வந்து நான் எத்தனை நாள் கிடந்திருக்கேன் உனக்காண்டி. ஆனா உனக்கு நம்ம வீட்டுக்கு போகணும், நம்ம அக்கா நம்ம அம்மா கூப்பிடுதாலாங்க, என்னம் இல்லாம மாமியா வீட்டோட இருக்கணும்னு ஆசைப்படுதல்ல. அப்போ உனக்கு பாசம்லாம் அவங்க மேல தானப்பா இருக்கு, எங்க மேல இல்லல்ல. அதனால நாங்க போறோம். உனக்கு யார் முக்கியமோ, யார் கூட இருந்தா நீ சந்தோஷமா இருக்கியோ அப்படியே இருப்பா. நாங்க போயிட்டு வரோம். இல்ல போறோம். நாங்க ஏன் திரும்ப வரப்போறோம்? நாங்க உண்டு, எங்க பாடு உண்டு, நாங்க போறோம். நான் என் பிள்ளை வீட்டுல போய் இருந்துக்கிட்டேன். என் பிள்ளை தான் இனிமே எனக்கு எல்லாம். அந்த ஒரு பொட்டப்புல தான் நான் பெத்தனே நினைச்சுக்கிட்டேன். எம்மா அப்படிலாம் பேசாதம்மா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுத? அழுது நாடகம் நடிக்காதல. ஏக்கா அப்படி சொல்லாதக்கா. பிறகு வேற என்ன சொல்லணும்? நீ பாசம் வச்சிருக்கோம்னா அம்மா கூப்பிட்ட உடனே எல்லாம் வந்திருக்கணும். இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரோங்க. அப்படி உனக்கு அவள்வதான் இனிச்சு கிடந்தாலும் அப்படின்னா நாங்க தேவையில்லைன்னு தானே அர்த்தம். நாங்க போறோம். எங்க அம்மையை விடு, நான் கூட்டு போறேன். ஏக்கா அப்பெல்லாம் பேசாதக்கா. எம்மா பாருமா அக்கா என்னெல்லாம் பேசுதான்னு. ஆமாப்பா, அவ சொல்றதுல என்ன இருக்கு? இனி நான் செத்தாலும் அவளும் மருமகனும் தான் என்னைய பாத்துக்கிடணும். நீ யாரோ மாதிரி ஆயிட்ட. இனி நான் ஒரு பிள்ளை தான் பெற்றிருக்கேன்னு அவளை மட்டுமே நினைச்சுதான் வாழணும். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா, நல்லா இரு. நாங்க போறோம். ஏம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. இப்ப என்னம்மா செய்யணும்? நான் வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே. நான் இப்பவுமே என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன் உன் கூட. வேண்டாப்பா, பரவாயில்ல. நீ உன் மாமியார் வீட்டோடய இரு. நீ ஒன்றும் சங்கடப்பட்டு எங்க கூட வர வேண்டாப்பா, நாங்க பாத்துக்கிறியா. ஏம்மா அப்படி பேசாதம்மா. நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏத்தே எதுவும் நினைச்சுக்கிடாதியே. அடுத்த தடவை நான் மீனாவை கூட்டிட்டு வந்து 2 நாள் இருக்கேன் தே. இப்போ நானும் மீனாவும் கிளம்புதோம் தே. ஏத்தான் தப்பா எடுத்துக்கிடாதியேத்தான். பரவாயில்ல மருமனை, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா அடுத்து கொஞ்சம் சீக்கிரமா வாங்க என்ன? சரிதான், கண்டிப்பா சீக்கிரமே மீனாவை கூட்டிட்டு வருவேனா. இப்போ கூட்டு போயிட்டு வரேன் என்னத்தான். சரி மாப்பிள்ள. மீனாமா வீட்டுக்கு போமா? இந்த வாரேங்க, இருங்க எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். எம்மா மக்களே, நான் போயிட்டு வரேம்மா. பார்த்து போயிட்டோ மக்களே. அம்மைக்கு அடிக்கடி போன் போடு என்ன? சரிம்மா. என்னே மைனி, போயிட்டு வரேன் என்ன? சரி மீனா. மைனியோ, எங்க அம்மையை நல்லா பாத்துக்கிடுங்க என்ன? அதை பத்திலாம் நீ கவலைப்படாத மீனா. அதே நான் பாத்துக்கிட்டேன். நீ அடிக்கடி போன் பண்ண என்ன? சரி மைனியோ. இல்லே ஏக்கா பாசமலை பொழிஞ்சது போதும், சீக்கிரம் வர சொல்லு. கால் வலிக்கு எம்பிட்டு நேரம் நிக்க. இந்த வருவாக்கா, பாவம் அம்மாட்ட பேசிட்டு இருக்கால, கொஞ்சம் பொறுமையா வரட்டுமே. எவ்வளவு நேரம்ல? சீக்கிரம் வர சொல்லு, இல்லாட்டா நீ மட்டும் வா. இம்மா ஏமா அப்படி பேசியா? இப்போ வந்துருவா. மீனாமா கொஞ்சம் சீக்கிரம் அம்மா. வாரேன் தான். என்னே, அடுத்து நான் வீட்டுக்கு வரையில எனக்கு மட்டன் பிரியாணி பண்ணி வச்சிருக்கணும், சரியா? சரி மீனா.
எம்மா நேரத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடு, நான் போயிட்டு வரேன்னு. சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. செஞ்சு புட்டோ சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது. இப்ப என்ன நடந்துட்டுன்னு இப்படி அம்மையும் அவனும் தார தாரையா கண்ணீர் வெடிக்காவோ? என்னமோ இன்னைக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆகி மாவா மறு வீட்டுக்கு வந்துட்டு போறனக்கெல்லாம் அழுதாவோ? இன்னைக்கு போறவா இன்னும் எண்ணி 2 வாரத்துல மறுபடியும் ஒடியாந்துருவா. இதுக்கு இவ்வளவு அழுவையா? அப்படி பார்த்தா நானெல்லாம் எங்க வீட்டுல இருந்து வந்து 5-6 மாசம் ஆகுது. எங்க வீட்டுல எங்க அம்மா எப்படி அழுதுகிட்டு இருக்காளோ அதை பத்திலாம் அம்மை மௌனம் யோசிக்கவே மாட்டாவல. அவங்களுக்குலாம் வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னி. சரி எத்தே, ஏன் தே இப்படி அழுதுட்டு கிடைக்கிய? உங்க மாவா இன்னைக்கு போயிட்டு இன்னும் 1 வாரத்துல திரும்ப வரப்போறா. இதுக்கு அண்ணா அழுவ? இல்ல மருமோல, என் பிள்ளை சந்தோஷமா போனா அந்த அளவுக்கு அழுகையா இருக்காது. அவளே கஷ்டப்பட்டுட்டு போறா பத்தி அதான் சங்கடமா இருக்கு. கூட ஒரு 2 நாள் இருந்து சந்தோஷமா சிரிச்சு பேசி இருந்துட்டு போனா நல்லா இருக்கும். சரி, அதான் அடுத்த தடவை வரையில சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லியிருக்கல்ல. அண்ணங்காரன்ட்ட மட்டன் பிரியாணிலாம் வேணும்னு ஆர்டர் போட்டு போயிருக்கா. வருவா அடுத்த தடவை வரையில நல்லா சந்தோஷமா மாவட்ட பேசி சிரிச்சு இருங்க. இப்ப எப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போவா எப்படி? ஆமா, வீட்டுல போய் இனி என்ன இருக்கு? என் புள்ள ஊருக்கு போயிட்டா, இனி வீடே அமைதியா என்னமோ மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு அப்படி இருக்கும் தே. அதுக்கடுத்து எல்லாம் பழகிடும். அதுக்காண்டி ஆஸ்பத்திரியிலேயே நம்ம குடியிருக்க முடியும்? நீ வேற சும்மா இரு மருமோல. ஏதான் சொல்லு சின்ன பொண்ணு. ஏன் இப்படி? உங்க அம்மா பரவாயில்ல போல. போய் ஆஸ்பத்திரி பில்லை கட்டிட்டு ஆட்டோக்கு போன் போடுங்க, நாங்க வீட்டுக்கு போட்டோம். நேராவது இந்த போறேன். என்ன சொல்லுங்க தம்பி. போற வழியில என் பைக்கு அங்க விட்டுருந்தோம்ல, அங்கே நான் இறங்கிடுது. என்னன்னே? சரி தம்பி. ஐயா ஓ வண்டி எங்க? மருமனுக்கு அடிபட்டுச்சலாமா, அந்த இடத்துல விட்டுட்டு நான் ஆட்டோல தான் கூட்டிட்டு வந்தேன். போற வழியில நான் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன். நீங்க 2 பேரும் அப்படியே ஆட்டோலயே வீட்டுக்கு போயிருங்க, சரியா? சரிப்பா. வரும்போது என் புள்ள கூடவே இருந்தா, இப்போ வீட்டுக்கு போயிட்டா. போலானே. சரி தம்பி. என்னங்கண்ணே? இல்லம்மா, வண்டியில ஏறும்போதே தம்பி ரூபா தந்துட்டாவ. ஓ அப்படியா? சரிம்மா, நான் வாரேன்னா. சரிண்ணே. கிளவி ஓவராலா ஃபீல் பண்ணா என்னமோ அவளை இன்னைக்கு தான் கல்யாணம் கட்டி கொடுத்தானக்கா. சரி, நமக்கு இன்னையில இருந்து விடுதலை, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிடணும். இங்கனையே டிவி ரிமோட்டை வச்சுட்டு கிடப்பா. 10-15 நாளா வீட்டுல இருந்துட்டு இன்னைக்கு இல்லாம இருக்குது. வீடே வெறிச்சோடி கிடக்கு. கிளவியை பார்த்தா நமக்கும் கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. மருமோல, அந்த ஃபியான போடேன். இந்த போடியம் தே. போட்டம் தே. இவன் என்ன இன்னும் காணும்? என்ன எதுன்னு போன் அடிச்சு கேளு. அது வேற பதக்குங்க. போன் போட்டம் தே. இந்த பக்கத்துல வந்துட்டாவலாம். நான் பைச்சதும் கேட்க வந்துட்டவ. ஏங்க இவ்வளவு நேரம்? அது இருக்கட்டும், அம்மா ஏன் அப்படி படுத்திருக்கா? அதுவா, மவளை நினைச்சு ஃபீலிங்ல படுத்திருக்காவ. அம்மா கையில என்ன பார்சல்? நைட்டு என்னத்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட, அதான் கடையில புரோட்டா வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லையா, பொண்டாட்டிக்கு வேலை வைக்காம கடையில வாங்கிட்டு வந்துட்டீல? எது கடையில வாங்கிட்டு வந்தியா? ஆமாமா. எதுக்குப்பா கடையில வாங்கிட்டு வந்த? உன் முன்னாடி வந்த முன்னாடியே சொல்லி அனுப்பிட்டாலோ? வரையில எனக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து வீட்டுல எல்லாம் போய் செய்ய முடியாதுன்னு. எத்தே, நாளா ஒண்ணும் சொல்லல. பிறகு நீ சொல்லாம எப்படியா வாங்கிட்டு வருமா? நீ தானமா சொன்ன புரோட்டா வாங்கிட்டு வா, நைட் எல்லாரும் புரோட்டா வாங்கி சாப்பிடுவோன்னு. அது என் மவளும் மருமனும் இருந்தப்போ. இப்போ உன் பொண்டாட்டி நம்ம 2 பேருக்கு தானே செஞ்சு தர போறா. அதுமா செய்ய முடியாது வீட்டுல. மெனக்கட்டு கடையில வாங்கிட்டு வர சொல்லிருக்கா. எத்தே, நான் ஒன்னும் வாங்கிட்டு வர சொல்லல. நான் செய்யலாம்ங்க ஐடியால தான் இருந்தேன். அவர் என் மேல அக்கறைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா, அக்கறை பட்டா. மாசத்துக்கு மாசம் இப்படி எப்ப பார்த்தாலும் கடையில வாங்கிட்டு இருந்தா வீட்டுல 5 சா தங்குமாலே. ஏமா சும்மா இரு. அவளை நம்ம கூட எவ்வளவு நேரம் ஆஸ்பத்திரியில நின்னுட்டு வந்தா, வந்து மறுபடியும் வீட்டுல வேலை செய்ய முடியுமா? அதான் 2 புரோட்டா வாங்கிட்டு வந்தேன். இப்ப இதுல என்ன இருக்கு? எவ்வளவோ செலவழிது. இதால ஒன்னும் ஆயிர போறது இல்ல. எனக்கெல்லாம் புரோட்டா சமைக்க முடியாது. எனக்கு வீட்டுல இட்லி வச்சு தர சொல்லு. பேதிலேருவா இவ்வளவு நேரம் காத்து பிடுங்கின பழு மாதிரி கிடந்தா நம்மளும் இவ்வளவு பார்த்து பாவப்பட்டோம். இப்ப என்ன வரத்து வரா? உனக்கு சமைக்க முடியாதுன்னு தெரியுமா? அதான் இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு. எங்க 2 தான் புரோட்டா. உனக்கு இட்லி இருக்கு, சாப்பிடு. சின்ன பொண்ணு, இது பிளேட்ல எடுத்து வச்சு அம்மாட்ட கொண்டு வந்து குடு. நீயும் சாப்பிடு. நானும் சாப்பிட்டு தூங்குதேன். இன்னைக்கு லீவ் வேற போட்டாச்சு ஆபீஸ்க்கு. நாளைக்கு காலம்பரை கிளம்பி போகணும். நான் நேரத்தோட சாப்பிட்டுட்டு தூங்குதேன். என்ன? சரிங்க. ஏம்மா நீயும் சாப்பிடு நேரத்தோட. எனக்கு ஒண்ணு இப்ப சாப்பாடு வேண்டாம். என் சாப்பாடு நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். உன் பொண்டாட்டியை வச்சு தின்னுட்டு மல்லார சொல்லு. வீடான வீட்டுல கடையில வாங்கி தின்னா விளங்கும். சின்ன பொண்ணு, இதை எதுக்குங்க வாங்கிட்டு வரியா? நானா சொன்னேன்? என்னமோ நான் சொல்லி நீங்க வாங்கிட்டு வந்தனாக்கா என்னைய பேசிட்டு போகுது இந்த பொம்பளை. சரி வீடு. அவளே கவலையில இருக்கா, அதனாலதான் இப்ப கோவப்பட்டு பேசிட்டா. அதே மனசை வச்சுக்கிடாத. நான் கொண்டு போய் கிச்சன்ல வைக்க, எனக்கு சாப்பாடு எடுத்து வை. நான் சாப்பிட்டுட்டு தூங்கணும். நீ வா, நேரத்தோட சாப்பிடு. நீங்க போய் எடுத்து வைங்க, நான் வாரேன். சரி வா. கிழவிக்கு என்ன கொழுப்பு பாத்தில மக்களே. அவன் மாவளும் மருமோனும் இருக்கையில என்னன்னாலும் கடையில வாங்கலாமா, செய்யலாமா, வைக்கலாமா, செலவாவாதான். ஆனா மருமவா எனக்கும் அவன் வாங்கி தந்தா வீட்டுல காசு பணமே எல்லாம் பெருமா. இந்த கதையை எங்க போய் சொல்ல? இத்தனைக்கும் மாமியா கிளவியை பார்த்து நான் பரிதாபப்பட்டேன். மாவா ஊருக்கு போயிட்டாலன்னு கிளவி ஃபீல் பண்ணிட்டு இருக்காளன்னு ஃபீல் பண்ணா அவ ஒரு நிமிஷத்துல காட்டேரி எனக்கா கத்திட்டு போயிட்டா. இதான் அந்த மாமியா கறிய புத்தி. நம்ம என்னதான் பாசமா இருந்தாலும் சரி, எல்லாம் செஞ்சு வச்சாலும் சரி, அவளுக்கு மதிப்பு தங்க மாட்டுக்கு. சரி போயிட்டு போறா.
அப்புறம் வழக்கமா சொல்றதுதான், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்க பொண்ணான கையை கொண்டு போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்ல அமைக்கிறீங்க. என்ன மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்சா நான் அது மாதிரியும் பண்ணுதேன். சரியா? அடுத்த வீடியோல பார்ப்போம். என்ன